தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கோவக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கோவக்காய் சில பேருக்கு பிடிக்காது. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கோவக்காய் வேணும் அப்படின்னு விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவு இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்க போது, அதே சமயம் அதிகம் டைம் எடுத்துக்காது. நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதோட பெனிஃபிட்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ கோவக்காவை நல்லா நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட அளவு 1/4 கிலோ போல் இருந்தது. இப்போ இதை நல்லா கட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு பெசறிட்டு நல்லா இப்படி கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பெசறி வச்சுருங்க. இது ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் போல் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீதியை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். 3 ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய், நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை ஒரு வாணலி வச்சுட்டு வாணலி நல்லா ஹீட் ஆனதும் வெறும் வாணலியில் இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தேங்காவோட கலர் மாறணும். இந்த அளவு நல்லா மொறுமொறுன்னு கலர் மாறுற வரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை ஆற வச்சு மிக்சியில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம கோவக்காய் உப்பு போட்டு பெசரி வச்சோம் இல்லைங்களா, அது இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை லைட்டாக பிழிஞ்சிட்டு நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிழிஞ்சு எல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலைனா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நெய்யை தட்ட வேண்டாம். இந்த போல் 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு வச்ச கோவக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் இது எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். கலர் கொஞ்சம் அந்த தோல் சுருக்கம் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரையிலும் நம்ம எண்ணெயிலே நல்லா குக் பண்ணிடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இதில் கோவக்காய் நம்ம வாரத்துக்கு குறைஞ்சது 2 டைமாவது சாப்பிடணும். ஏன் அப்படின்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம நாள் முழுக்க வேலை பார்த்துட்டே இருக்கும். நம்ம உடல் டயர்டாகாமல் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அயன் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இரும்பு சத்து நம்ம உடலில் அதிகமாக தேவைப்படுறதுக்கு இந்த கோவக்காவும் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட். ஏன் அப்படின்னா கோவக்காயில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. இப்போ லைட்டாக கோவக்காவை எண்ணெயில் நம்ம பரட்டியாச்சு. பரட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பரட்டிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவு நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்ல வெங்காயத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இது சேர்த்து நம்ம பண்ணையில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இந்த காய் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒருக்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் குக் ஆகணும். நல்லா சாஃப்டாக வர்ற வரையிலும் குக் ஆகணும். இப்போ நல்லா காய் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதில் இந்த காய் சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரக பிரச்சனை, அதாவது சிறுநீரக கல் இருக்குது, அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இந்த கோவக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிறுநீரக கல் கரைஞ்சி வெளில வந்துடும். அதே போல் சிறுநீரகத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த கோவக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா. இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மிதமான தீயில நல்லா வேக வச்சாச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக கலந்து விடையில் காயை லைட்டாக கரண்டி வச்சு அழுத்தி விட்டு பாருங்கள். 2ஆக உடஞ்சி வந்தது அப்படின்னா உங்களுக்கு காய் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கனால நான் அடுப்பை இன்னும் கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு திருப்பி குக் பண்ணுறேன். குக் பண்ணையில் தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டிருச்சு. காயும் நல்லா உடஞ்சி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நமக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி நல்லா சுண்டிக்குச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பவுடர் மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய், ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்ச பவுடரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் நீங்கள் தாராளமாக கோவக்காய் சாப்பிட்லாம். வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதே போல் சுகர் பேஷண்ட் நீங்கள் தவறாமல் கோவக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்லது. உங்கள் உடலில் சர்க்கரையோட அளவை கட்டுக்கோப்பாக வச்சுக்குது. அதே போல் யூரினில் நீங்கள் உங்கள் சுகரோட லெவல் குறைஞ்சிராமல் அதே
லெவலில் மெயின்டைன் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப பார்த்துக்குது. அதே போல் நம்ம உடலில் இருக்க செல்களோட நம்ம செல்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அந்த ஸ்ட்ரென்த் எடுத்துக்கும். அதில் வந்துட்டு நிறைய சத்து இருக்கிற இந்த கோவக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பல சத்துக்கள், அதாவது நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கோவக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எல்லா சத்தும் நம்ம உடலுக்கு செல்களுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ளட் ஆகி செல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல பார்த்துக்குது. அதே போல் நம்ம உடலுக்கும் வந்துட்டு இந்த கோவக்காயில் நிறைய இருக்கனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த கோவக்காய் இருந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கோவக்காய் பொரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு லிங்க்கில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.